Welcome to Ask Education channel. In the video la நம்ம 11th standard computer science book la irka chapter 7 composition and decomposition irukya. So இந்த chapter oda part 4 video பார்க்க போறோம். So already 3 teaching videos upload பண்ணிருக்கேன். அந்த videos oda continuation இந்த video பாருங்க. So இந்த வீடியோல நம்ம decompositionல இருந்து பார்க்க போறோம் சரிங்களா. So decompositionனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a problem solving technique. So நம்ம 4 problem solving technique பார்த்தீங்கன்னா அதுல லாஸ்ட் problem solving technique fourth technique வந்து decomposition. இந்த decomposition பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை எப்படி நம்ம வந்து குட்டி குட்டி smaller problems and more manageable problems break down பண்றோம் அப்படின்றது தான் வந்து இந்த decompositionோட மீனிங் சரிங்களா. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து குட்டி குட்டியாக ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாகவும் மேனேஜபிள் ப்ராப்ளம்ஸாகவும் நம்ம வந்து பிரேக் பண்ண பிறகு அந்த குட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச பிறகு we need to combine back all the solutions. அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம திரும்பி கம்பைன் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் அந்த பிக்கர் ப்ராப்ளமோட சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து டிகம்போசிஷனோட முக்கியமான யூசேஜ் இல்லை ஃபங்க்ஷன் சொல்லலாம் சரிங்களா. ஸோ ஆஃபன் ப்ராப்ளம்ஸ் ஹேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக வந்து கொண்டு வர போகிறோம். அந்த ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸை மறுபடியும் வந்து ஃபர்தராக வந்து பிரேக் பண்ண முடிஞ்சால் we are going to break down further ஓகேவா until they become sufficiently small by simpler means அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல அந்த ப்ராப்ளம் மறுபடியும் வந்து இன்னும் ஸ்மாலராக வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரேக் பண்ணிட்டே போகலாம் until அந்த ஃபைனலாக நம்ம கிடைக்கிற அந்த ஸ்மாலஸ்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டே போகலாம். ஸோ அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி திருப்பி நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது we construct a solution to the original problem அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ரிஃபைன்மெண்ட் அடுத்த டாபிக் வந்து ரிஃபைன்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்ளமாக ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக வந்து டிகம்போஸ் பண்ணிகிட்டே வரும் இல்லையா. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அந்த டு ரீஃபைன் தி சப் ப்ராப்ளம் ஆர் டு அப்ஸ்ட்ராக்ட் தி சப் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சப் ப்ராப்ளமாக இன்னும் ஃபர்தராக வந்து பிரேக் பண்ண முடிஞ்சுதுன்னா அதை தான் வந்து நம்ம ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த சப் ப்ராப்ளமாக நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்டாக வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றியும் வந்து நம்ம ரிஃபைன்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னுமே வந்து டீட்டெயில் ஸ்டெப்ஸாக வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த எவ்ரி இன்னர் ஸ்டெப் இருக்குல்லையா அந்த இன்னர் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நம்ம ஃபைனல் ஸ்டெப்ஸாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அந்த இதுதான் வந்து நம்ம வந்து ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சப் ப்ராப்ளமை டீட்டெயில் ஸ்டெப்ஸாக வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அந்த ஈச் ஸ்டெப்பையும் வந்து நம்ம ஃபர்தராக வந்து இன்னுமே ஃபைனல் ஸ்டெப்ஸாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது we call that as refinement. So we can also abstract the sub problem. So ஒன்று வந்து அந்த ப்ராப்ளம்ஸை வந்து எப்படி சப் ப்ராப்ளம்ஸாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து அந்த சப் ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ஸ்ட்ராக்டாக வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஸ்பெசிஃபை ஈச் சப் ப்ராப்ளம் பை இட்ஸ் இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவோம் இன்புட் ப்ராப்பர்ட்டியும் இன்புட் அவுட்புட் ரிலேஷனும் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷனில் எழுதுவோம். ஸோ ஒரு ப்ராப்ளம்கான அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் எழுதும்போது சப் ப்ராப்ளம்கான அல்காரிதம் ஸ்பெசிஃபிகேஷன் நம்மளால எழுத முடியும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ ஒரு சப் ப்ராப்ளம்க்கும் ஃபார் ஈச் சப் ப்ராப்ளம் நம்ம வந்து அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷனை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த சப் ப்ராப்ளமோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம வந்து அது எப்படி வந்து சால்வ் ஆகுது அதோட இன்னர் ஸ்டெப்ஸ் அது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்றாங்க. we need not know how the sub problems are solved. ஸோ சப் ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுதுன்ற அந்த டீட்டெயிலுக்கு நம்ம போக வேண்டாம். நமக்கு வந்து அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட மெயின் ப்ராப்ளம்ல. ஸோ இதை தான் வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது சொல்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு அல்காரிதம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ரெசிபி மேக்கிங் வந்து ஒரு அல்காரிதம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த ரெசிபியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிரைண்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு சப் ப்ராப்ளம். ஸோ கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட் ஆக்கி அதை வந்து அந்த ரெசிபி மேக்கிங் ப்ராசஸில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எது சப் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிரைண்ட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம் மிக்சியை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்சி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு டீடைல்டு சப் ப்ராப்ளமாக நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். லைக் மிக்சி ஆன் பண்ணணும் மிக்சி ஜாரில் அந்த இன்க்ரீடியன்ஸ் போடணும் அதுக்கப்புறம் we need to pulse பண்ணிட்டு அதுக்கப்புறம்
மோட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி we need to grind it to a paste வேணும்னா தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அந்த சப் ப்ராப்ளமா வந்து டீடைல்டு சப் ப்ராப்ளமா வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து நம்ம ரீஃபைன்மெண்ட் சொல்றோம். அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா நம்மளோட மெயின் ரெசிபி ப்ராசஸ்ல நம்ம என்ன ஸ்டெப் எழுதுவோம், கிரைண்ட் த இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஆட் இட் அப்படின்றது மட்டும் தான் எழுதுவோம். ஸோ அந்த கிரைண்ட் த இன்கிரீடியன்ஸ் என்னது, இட் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன். அதோட அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்றோமே தவிர மெயின் ரெசிபியில அதை எப்படி கிரைண்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைலுக்கு நம்ம போக மாட்டோம். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? So, இங்க பாருங்க, when solving the main problem, we only need to know the specification of the sub-problem. So, sub-problem ஓட specification மட்டும் தெரிஞ்சா போதும். And அது எப்படி solve ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. We need not know how the sub-problems are solved. Okay, so இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க so that you will understand. அடுத்தது உங்க புக்ல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். ஒரு ஸ்கூல் கோயர் பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்புறதுக்கு ஸ்கூல் போறதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணுவாங்க, மார்னிங் அவங்களோட ரொட்டீன் என்னவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பை நம்ம எப்படி டிகம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிகம்போஸ்னா என்னது, அதை ஸ்மாலர் ப்ராப்ளமாகவும் மேனேஜபிள் ப்ராப்ளமாகவும் நம்ம பிரேக் பண்ணணும் இல்லையா. அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம சீக்வன்ஸாக தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ இங்கே பாருங்க அந்த ஸ்டெப்ஸை எப்படி டிகம்போஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், தென் கிளாத்ஸ், புட் ஆன் கிளாத்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பை நம்ம 3 ஸ்டெப்பாக டிகம்போஸ் பண்ணணும். ஸோ இது வந்து டிகம்போசிஷன். இதுல இருந்து நம்ம ரிஃபைன்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ ரிஃபைன்மெண்ட்லாம் என்னது, ஒரு ஸ்டெப்பையும் நம்ம வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது that becomes refinement. So ஒரு ஸ்டெப்பையும் வந்து refine பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we are going to expand into a sequence of actions at more detailed level. Okay, so ஒரு லெவல்லையும் நம்ம வந்து more detailed expand பண்ண போறோம். And this expansion can be repeated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And this is called as refinement. So ஒரு ஸ்டெப்பையும் நம்ம டீடைல்ல எக்ஸ்பேண்ட் பண்றது தான் வந்து நம்ம refinement சொல்ல போறோம். So eat breakfast அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. eat idlis, eat eggs and eat banana அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமா வந்து அதை வந்து மறுபடியும் வந்து ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்களா. இப்போ இது மறுபடியும் வந்து இதையும் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, திஸ் எக்ஸ்பேன்ஷன் கேன் பி ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருக்க ஒரு சப் டீடைலுக்குமே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பிளைன் இன் ஹியர். ஓகேவா. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம 3 இதுவா பிரிச்சிருக்கோம். அடுத்த புட் ஆன் க்ளோத்ஸ் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. புட் ஆன் ப்ளூ ட்ரெஸ், சாக்ஸ் அண்ட் ஷூஸ், அதுக்கப்புறம் ஐடி வேர் பண்ணணும். இது வந்து செகண்ட் ஸ்டெப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னது, லீவ் ஹோம். அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம வி ரைட் தி பைசைக்கிள் அவே அப்படின்னு 2 ஸ்டெப்பா வந்து expand பண்ணிருக்காங்க. Thus the entire action of get ready for school has been refined. So அந்த ஒரு particular step வந்து நம்ம break பண்ணி decompose பண்ணி எப்படி refine பண்ணிருக்கோம் பாருங்க. eat breakfastல ஒரு 3 step, put on clothesல ஒரு 3 step and leave homeல ஒரு 2 step அப்படின்றது சொல்லிருக்காங்க. ஓகேவா. So refinement is not always a sequence of actions. So refinement பாத்தீங்கன்னா அது சீக்வென்ஸா இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. What the student does may depend upon the environment. So இந்த environment base பண்ணி இந்த உள்ள இருக்க எக்ஸ்பான்ஷன்ல இருக்க அந்த ஸ்டெப்ஸோட சீக்வென்ஸ் வந்து மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளும் அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. How she eats breakfast depends upon how hungry she is and what is on the table. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ்ல eat idlis, eat eggs, eat bananas கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து இது 3த்துமே அந்த ஸ்டூடெண்ட் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எவ்வளோ ஹங்கிரியா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட போறாங்க. இன்னொன்று இது எல்லாமே டேபிளில் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும் இல்லையா. ஸோ இதே சீக்வன்ஸை அதை வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ வி கேன் டிஃபைன் த பிஹேவியர் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி என்விரான்மெண்ட் யூசிங் கண்டிஷனல் அண்ட் ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை நம்ம வந்து மறுபடியும் கண்டிஷனல் அண்ட் ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து நம்ம ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டெப்பையும் எப்படி ரிஃபைன் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கிற அந்த 3 ஸ்டெப்பையும் எப்படி ரிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. யூசிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது, இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னது, லூப் யூஸ் பண்ணுறது. ஓகேவா. ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணுறாங்க பாருங்க. இப்போ ஈட் இட்லிஸ்க்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இஃப் ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் தி டேபிள். ஸோ ஹங்க்ரியாக இருந்தாலும் டேபிள் மேலே இட்லி இருந்தாலும் ஈட் இட்லிஸ். அதே மாதிரி ஹங்க்ரி பிளஸ் எக்ஸ் ஆன் தி டேபிள்னா ஈட் எக்ஸ்.
அப்படின்ற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்றாங்க. இங்க பாருங்க, if hungry and bananas on the table, eat bananas அப்படின்ற கண்டிஷன் ஆட் பண்றாங்க. அதே மாதிரி put on clothக்கு மறுபடியும் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஆட் பண்றாங்க பாருங்க. வெட்னஸ்டேவா இருந்துச்சுன்னா put on blue dress, else put on white dress அப்படின்ற ஒரு கண்டிஷன் இங்க ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணலாம் இந்த பிஹேவியர் ரிஃபைன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னது? லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ். லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்க எப்படி ஆட் பண்ணிருக்காங்கன்றத பாருங்க. இங்க அந்த ஈட் இட்லீஸ் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ரேட்டிவ் ஆக்ஷனை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? புட் இட்லீஸ் ஆன் தி பிளேட். ஸோ இட்லி வந்து ஈட் இட்லீஸ்க்கு மட்டும் தான். ஓகேவா? ஸோ இஃப் hungry and idlis on the table, இந்த eat idlis இருக்குல்ல, இந்த eat idlisக்கு தான் மறுபடியும் ஒரு ஹைட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, put idlis on the plate, add chutney, while idlis in plate, eat a bite of idli. ஸோ வந்து பிளேட்ல இட்லி வச்சுட்டு சட்னி வச்சுக்கிட்டு அண்ட் பிளேட்ல இட்லி இருக்க வரைக்கும் ஒரு பைட்டா வந்து அந்த இட்லியை சாப்பிட்டு முடிக்கிறோம். ஸோ while idlis in plate, பிளேட்ல இட்லி இருக்கிற வரைக்கும் you need to eat the idli பைட் பை பைட்டா சாப்பிடணும் அப்படின்றது இந்த இடத்துல ஹைட்ரேட்டிவ் ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து கெட் ரெடி ஃபார் ஸ்கூல் வந்து எப்படி சக்சஸிவ் லெவல்ஸ்ல ரீஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, கிராஸ் என்னது நமக்கு? ஈட் பிரேக்ஃபாஸ்ட், புட் ஆன் கிளாத்ஸ், லீவ் ஹோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதாவது கெட் ரெடி ஃபார் ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் லெவல், கிராஸ் லெவல்ல இது இருக்கு. ஆனால் இதுல இருந்து எப்படி டீட்டெயிலா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்றது பாருங்க. ஈட் இட்லிஸ், ஈட் எக்ஸ், ஈட் பனானாஸ், அதுமாதிரி புட் ஆன் கிளாத்ஸ்க்கு ஒரு 3 ஸ்டெப், லீவ் ஹோம்க்கு ஒரு 2 ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் டீட்டெயில்டா வரும்போது இந்த இடத்துல வந்து ஹைட்ரேட்டிவ் ஆக்ஷன் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மோர் டீட்டெயில்டா இப்போ ஹைட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஃபைன்மெண்ட் அட் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் டீடைல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வரையணும் அப்படின்னா, ஸோ வெறும் ஆக்ஷன் ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லூப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹங்க்ரி அண்ட் இட்லிஸ் ஆன் டேபிள். ஸோ இந்த ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அந்த ஸ்டெப் என்டர் பண்ணுறோம். ஸோ இட்லி ஆன் டேபிள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? புட் இட்லிஸ் ஆன் பிளேட், ஆட் சட்னி பண்ணிட்டு அண்ட் இட்லிஸ் பிளேட்ல இருக்கிற வரையில் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் வி டேக் அ பைட் ஆஃப் இட்லி. ஸோ இது ட்ரூவா இருக்கும், சாப்பிட்டுட்டே இருப்போம். ஒன்ஸ் ஃபால்ஸ்னா வி கோ டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஹங்க்ரி அண்ட் eggs on table இருந்துச்சுன்னா, this is trueனா நம்ம eat eggs பண்ணோம். இது false இருந்துச்சுன்னா we go to the next step. இந்த இடத்துல hungry and bananas on tableனா நம்ம true இருந்துச்சுன்னா eat bananas பண்ணோம். and false இருந்துச்சுன்னா we exit that particular the eat breakfast step மட்டும்க்கே வந்து ஒரு flow chart வரைஞ்சிருக்காங்க. சரிங்களா? So note that the flow chart does not show the hierarchical structure of refinement. So ஒரு hierarchical structure ஆஃப் ரீஃபைன்மெண்ட் அது காட்டுறது இல்லை. ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்றது ஒரு டோட்டல் இதுக்கு நம்மளால வந்து ஃப்ளோ சார்ட்டை வந்து வரைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ டிகம்போசிஷன் பண்ண பிறகு நம்ம வந்து வி ஹாவ் டு அப்ஸ்ட்ராக்ட் தி சப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா, இப்போ எப்படி நம்ம வந்து மெயின் ப்ராப்ளம்க்கு வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி, இன்புட் அவுட்புட் ரிலேஷன்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதுறோமோ, அதே மாதிரி இந்த சப் ப்ராப்ளம்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து அதற்கான இன்புட் ப்ராப்பர்ட்டி, அதுக்கான இன்புட் அவுட்புட் ரிலேஷன்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஜஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷனா வந்து நம்மளோட ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் சப் அல்காரிதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிமிலர் டு அன் அல்காரிதம் இந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி, டிசைர் அவுட்புட் ரிலேஷன்லாம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெயின் அல்காரிதம்ல இருந்து நமக்கு வந்து எப்பெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், அப்பெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆன பிறகு நமக்கு சில அவுட்புட் கொடுக்கும். ஸோ அது வந்து அந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான அவுட்புட்ஸ் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இட் வில் ரிட்டர்ன் பேக். ஸோ அந்த சொல்யூஷனை நம்ம மெயின் அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட யூசேஜ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, டு யூஸ் அ ஃபங்க்ஷன் இன் த மெயின் அல்காரிதம், இந்த யூசர் பார்த்தீங்கன்னா ஈ நீட் டு நோ ஒன்லி த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷனோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும், அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றது அந்த யூசருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனா என்னது? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும், இன்புட் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அண்ட் இன்புட் அவுட்புட் ரிலேஷன் இருக்கணும். ஸோ இந்த யூசர் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஈ மஸ்ட் என்ஷூர் தட் இன்புட்ஸ் பாஸ் டு த ஃபங்க்ஷன் கால் அது வந்து அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? and we can also assume that அந்த outputs வந்து it satisfies the input output relation. so the users என்ன பண்றாங்க, அந்த ஃபங்க்ஷனை வந்து
ஜஸ்ட் நோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் நோ பண்ணிட்டு அதை கால் பண்ணால் மட்டும் போதும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, ஹவு இட் டஸ் இஸ் ஃபங்க்ஷன், அது வந்து நம்ம யூசருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்ட் as a black box in solving other problems. ஸோ ஒரு பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது யூசருக்கு தெரிய வேண்டாம் இல்லையா. ஸோ பட் எனிவே பிளாக் பாக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் த ஃபங்க்ஷன் யூஸிங் அன் அல்காரிதம். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து அதோட அல்காரிதம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதற்கான சொல்யூஷனை வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா. ஸோ சம்ஒன் இம்ப்ளிமெண்ட்ஸ் தி ஃபங்க்ஷன் யூஸிங் அன் அல்காரிதம். பட் ஆனால் யூசர்ஸ் வந்து அது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் தேவையோ அப்பெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இட் இஸ் hidden from the users அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. So there is no need for the users to know how the function is implemented in order to use it. So அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றது தெரிய வேண்டாம். ஜஸ்ட் அதை ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தெரிஞ்சு அதை அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அதுக்கு இன்புட்ஸ் கொடுத்து அதோட அவுட்புட்டை வாங்கிக்கலாம் மட்டும்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. So an algorithm used to implement a function may maintain its own variables. So ஒரு அல்காரிதமும் அதாவது ஒரு ஃபங்க்ஷனும் அதற்கான ஓன் வேரியபிள்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் லோக்கல் டு த ஃபங்க்ஷன். இந்த சென்ஸ் இந்த மெயின் ப்ரோக்ராம் எழுதுகிற அந்த யூசருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்க அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் பற்றி எதுவுமே தெரிய வேண்டாம். இந்த யூசர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெயின் அல்காரிதம்ல இருக்க வேரியபிள்ஸை மட்டும் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இந்த சப் ஃபங்க்ஷனில் இருக்க அந்த அல்காரிதம்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க தெரிஞ்சிக்கும் போது நிறைய வேரியபிள்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய கிளட்டராக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம மெயின் அல்காரிதம்ல என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தெரிஞ்சு அதை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும் இந்த யூசருக்கு. ஓகேவா. ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே consider the problem of testing whether a triangle is right angle given its three sides A, B, C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ C is the longest side. ஸோ ஒரு triangle வந்து right angle triangleனா அதோட longest side square will be equal to the sum of the squares of the other two sides இல்லையா. ஸோ C square is equal to A square plus B square. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் வந்து அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இல்லையா. ஸோ இதில் எது சப் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரிங் அண்ட் நம்பர். ஸோ நமக்கு வந்து ஈக்குவேஷன் தெரியும், ஏபிசி கொடுத்தா இந்த ஈக்குவேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரா அப்படின்னு மட்டும் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுன்றது அது ஒரு சப் ப்ராப்ளம். ஸோ அந்த சப் ப்ராப்ளம்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், இப்போ வந்து ஏவை இன்புட் கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் எது அவுட்புட்டாக கொடுக்கும், ஏ ஸ்கொயரை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதே ஃபங்க்ஷன் நம்ம எத்தனை தடவை வேணால் கால் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஸ்கொயர் ஃபங்க்ஷனை நம்ம பி இன்புட் கொடுக்கும்போது பி ஸ்கொயரை அது அவுட்புட்டாக கொடுக்கும். and C input கொடுக்கும்போது C square output கொடுக்கும். So we can identify a sub problem of squaring a number அப்படின்றது சொல்லியிருக்காங்க. So இந்த function square அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னவா இருக்கும் பாருங்க. ஸ்கொயர் ஆஃப் y. ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம், அந்த ஒரு வேல்யூ வந்து இன்புட் பண்ணுறோம். ஸோ அதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி என்ன, இன்புட் வந்து y, அதோட இன்புட் அவுட்புட் ரிலேஷன் என்னது y ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனை மட்டும் நம்ம மெயின் ப்ராப்ளம்ல யூஸ் பண்ண போகிறோம். மெயின் ப்ராப்ளம் என்னது, ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அந்த மெயின் ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த சப் ப்ராப்ளம் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் வந்து கால் பண்ணால் போதும், அதை ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து கால் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை தான் வந்து நம்ம பிளாக் பாக்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த பிளாக் பாக்ஸ்க்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்றது யூசருக்கு தெரிய வேண்டாம். அவங்க ஜஸ்ட் வந்து அந்த ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணி அதில் ஸ்கொயர் மட்டும் வாங்கினா போதும். ஸோ வி ஒன்லி நீட் டு நோ இட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் பாக்ஸ்க்கு இன்புட் ஒய்யாக இருந்துச்சுன்னா அதோட அவுட்புட் வந்து ஒய் ஸ்கொயராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது அந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு கால் பண்ணுறது சரிங்களா. ஸோ இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை நம்மளோட மெயின் அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ மெயின் அல்காரிதம் என்னது, நம்மளோட ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால நேம் வந்து ரைட் ஆங்கிள் ஆஃப், அதோட இன்புட்ஸ் என்ன ஏபிசி சரிங்களா. ஸோ இதோட இன்புட் ப்ராப்பர்ட்டி என்ன, இன்புட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த தேர்ட் சைடு சி வந்து ஏவை விடும் பிஏ விடும் கிரேட்டராகவோ இல்லை ஈக்குவல் டுவா இருக்கணும். சி இஸ் த லாங்கஸ்ட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சி வில் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் சி வில் பி கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இதுதான் வந்து இன்புட் ப்ராப்பர்ட்டி ஃபார் திஸ் மெயின் அல்காரிதம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையா கண்டுபிடிக்கிற அல்காரிதம்க்கு. அண்ட் இதோட அவுட்புட் என்ன, அவுட்புட் வந்து either ட்ரூ இல்லை ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து ட்ரூவா இருக்கும் எப்பன்னா சி ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட சம்மா இருக்கும்போது
ரிசல்ட் ட்ரூவாக இருக்கும். அந்த அதர்வைஸ் தான் வந்து ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்புட் அவுட்புட் ரிலேஷன் ஃபார் திஸ் மெயின் அல்காரிதம். ஸோ இந்த மெயின் அல்காரிதமோட எழுதும்போது அதோட ஸ்டெப்ஸ் எழுதும்போது பாருங்க, we are using a sub algorithm. ஸோ சப் அல்காரிதம் என்னது? ஸ்கொயர் ஆஃப் அந்த பர்டிகுலர் வேல்யூ இல்லையா? ஸோ இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம சப் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணோம். ஸ்கொயர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சப் அல்காரிதம். அதை வந்து நம்ம ஜஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணி கால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் ஆஃப் சி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் ஏ பிளஸ் ஸ்கொயர் ஆஃப் பி அப்படின்றது இஃப் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ இது ட்ரூவா இருக்கும்போது ரிசல்ட் ட்ரூவா இருக்கும், எல்ஸ் ரிசல்ட் வந்து ஃபால்ஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட யூசேஜ். we only have to know the specification of the algorithm. we need not know how the function is implemented. so square of c ன்றது வேல்யூ பாஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ இன் அவுட்புட் வந்து கிடைக்கும். அதை வந்து இங்க ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ we have come to the end of this chapter. நான் அடுத்து வந்து இந்த சாப்டருக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து வேற ஒரு வீடியோவோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் ஆஸ்கி எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.